செய்திகள். நீட் முறைகேடு தேசிய அளவில் மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். திமுக அதிமுக கூட்டணி என்பது வதந்தி என திமுக அமைப்பு செயலர் RS பாரதி தெரிவித்தார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி முதலமைச்சர் விஜய் கடிதம். தலித் முதல்வராகும் அளவுக்கு தமிழ் சமூகம் இன்றும் தயாராகவில்லை என தெரிவித்துள்ளார் திருமாவளவன். தமிழக அரசின் நிர்வாகத்தில் முக்கிய IAS அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜயின் ஜோதிட ஆலோசகரும் தாவேக செய்தி தொடர்பாளருமான ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுக்கு அரசு பதவி வழங்கப்பட்டுள்ளது. விரிவான செய்திகள். நீட் வினாத்தாள் தேர்வுக்கு முன்பே லீக் ஆகிவிட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு காரணமாக மே 3ஆம் தேதி நடத்தப்பட்ட நீட் தேர்வு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் 7 கோடி இளைஞர்கள் பொறியியல் மற்றும் மருத்துவ கல்லூரிகளில் சேருவதற்கும் அரசு பணிகளை பெறுவதற்கும் நுழைவுத் தேர்வுகளை எழுதுகின்றனர். ஆனால் அரசியல் ஆதரவுடன் செயல்படும் வினாத்தாள்களை கசியவிடும் கும்பல்கள் இந்த இளைஞர்களின் நம்பிக்கையும் மன உறுதியையும் சிதைத்து வருகின்றன. தேர்வுக்கு முன்பே வினாத்தாள்களை கசிய விடுவதில் ஈடுபட்டுள்ள மாஃபியா கும்பல்களும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் தலைவர்களும் நாட்டின் முக்கிய எதிரிகளாவர். இவர்கள் தேசத்தின் அடித்தளத்தையே அரித்து சிதைத்து வருகின்றனர். அரசுகளும் இந்த குற்றத்தில் கூட்டாளிகளாக மாறியுள்ளன. எனவே இதற்கு எதிராக இளைஞர்கள் நாடு தழுவிய அளவிலான தீர்க்கமானதொரு போராட்டத்தை தொடங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலர் RS பாரதி திமுக அதிமுக கூட்டணி என்பது வதந்தி என தெரிவித்தார். மேலும் CV சண்முகம் உள்ளிட்டோர் தொடர்ந்து பதவியில் இருந்தவர். சிலருக்கு பதவி வெறி இருக்கும். அவர்கள் அதிமுகவில் இருந்து பிரிந்து தாவேகா செல்வதற்கு இப்போது திமுகவை காரணம் காட்டுகின்றனர். இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிப்பதற்கும் அவர்களின் மீன்பிடி படகுகளை மீட்பதற்கும் தேவையான அனைத்து தூதரக நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வலியுறுத்தி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியை சார்ந்த 6 மீனவர்கள் இன்று இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள நிகழ்வின் மீது தங்களது கவனத்தை இழக்க விழைக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியை சார்ந்த திருவாளர்கள் அலெக்ஸ், அந்தோணி ராஜன், சந்தான அலோசியஸ், அருள் தே பிரிட்டோ, ஆல்பர்ட் மற்றும் சகாய செல்வசானு ஆகிய 6 மீனவர்கள் 10/5/2026 அன்று நாட்டு படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். அவர்களை சர்வதேச எல்லையை கடந்ததாக தெரிவித்து இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளனர். இலங்கை கடற்படையால் ஏற்கனவே 54 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் உள்ளனர். மேலும் 264 படகுகள் இலங்கை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்பதையும் தங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விழைக்கிறேன். எனவே இப்பிரச்சினை குறித்து இலங்கை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உரிய தூதரக நடவடிக்கைகள் மூலம் தமிழ்நாடு மீனவர்கள் மற்றும் படகுகளை உடனடியாக மீட்குமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தமிழ்நாட்டில் தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவர் முதல்வர் ஆகும் அளவுக்கு தமிழ் சமூகம் இன்னும் தயாராகவில்லை என்பது அனைவரும் அறிந்த கசப்பான உண்மையாகும். இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், ஆந்திரம், மகாராஷ்டிரம், பீகார் மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் தலித்துகள் முதலமைச்சர்களாக ஆட்சி பீடத்தில் கோலோச்சிய வரலாறு நடந்தேறியுள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு நூற்றாண்டு காலம் ஆனாலும் அது கனவாகவே இருக்கும் என்பதை அறிந்தவன் நான். எனினும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அப்படி ஒரு பேச்சு நடந்ததாக சொல்லப்பட்டது. ஆகவே எனக்கும் தகவல் கிட்டியது என்று ஒரு ஊடக பணியாளரின் கேள்விக்கு நான் விடை அளித்திருந்தேன். அதனை திரித்து பிரித்தொரு பொருளை தரும் உள்நோக்கத்தோடு ஒரு சில ஊடகங்கள் செய்திகளை பரப்புவது வேதனை அளிக்கிறது என்றும் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், VCK, இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் தாவேகா ஆட்சி அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் நிர்வாகத்தில் முக்கிய IAS அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர். இது தொடர்பான அரசாணையை தமிழக அரசு 1 மே 2ஆம் தேதியான இன்று மாலை வெளியிட்டது. அதில் வருவாய் நிர்வாக ஆணையராக இருந்த அமுதா மாற்றப்பட்டு முன்னாள் தலைமை செயலாளரான முருகானந்தம் வருவாய் நிர்வாக ஆணையராக நியமிக்கப்பட்டார். உதயச்சந்திரன், கிறிஸ்துராஜ் ஆகியோர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டனர். நிதித்துறை செயலாளராக உதயச்சந்திரன் மாற்றப்பட்டு சித்திக், டாஸ்மாக் மேலாண் இயக்குநராக
நந்தகுமார் நியமிக்கப்பட்டனர். சுற்றுலா வளர்ச்சி கலாச்சாரத்துறை முதன்மை செயலாளராக ஸ்வர்ணா நியமிக்கப்பட்டார். முதல்வரின் கூடுதலாக செயலாளராக விஷ்ணுவும் முதல்வரின் 3வது முதன்மை செயலாளராக அண்ணாதுரையும் நியமிக்கப்பட்டனர். பிரபல ஜோதிடரும் தாவிகவின் செய்தி தொடர்பாளருமான ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலை முதல்வர் விஜயின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அவருக்கான பணிகள் விரைவில் ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் 40 ஆண்டுகளாக ஜோதிடம் மற்றும் எண் ஜோதிடத்தில் நிபுணத்துவம் பெற்றவர். நடிகர் விஜய் தேர்தலில் போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெற்றவர் என்று கணித்து சொல்லியிருந்தார்.